கேமரா செட் பண்ணி ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுது இப்போ. ஸ்ட்ராங்கான லெவல் இந்த இடத்துல வந்திருக்கணும். நான் வராமல் பிரேக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய டவுன் ட்ரெண்டாக போயிருக்கு. திரும்ப அந்த இடத்துல சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். இதெல்லாம் போக போக உங்களுக்கு பழகும்போது அவங்களுக்கே புரியும். வந்துருச்சு, முதல் ட்ரேட் வின் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள். ரெண்டாவது ட்ரேடு கிடைக்கும்போது மொபைல் ஆன் பண்ணுறேன், இல்லைனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். தேவையில்லாமல் வீடியோ தான் ஓடிட்டுருக்கோம். அட்வான்ஸாக ட்ரேட் எடுத்துட்டேன். நான் இங்கே கேமரா ஆன் பண்ணுறத பார்த்துட்டு எடுத்துட்டேன். இது டெஃபினட்டாக கொஞ்சம் கூட வைக்கலாமா? இப்படி வைக்கக்கூடாது, இருந்தாலும் இது ஒரு கன்ஃபார்மாக வேணும். கன்ஃபார்ம் என்ன 15,000 10,000 வச்சிடலான்னு தோணும். நான் அப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ட்ரேடு வரும், போகும், நிறையா நடக்கும். அதெல்லாம் ஏன் அப்படி வைக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நிறையா லாஸ் பண்ணும்போது புரியும். டெஃபினட்டாக அந்த கேண்டில் வரும் அப்படின்னு தெரியும். நம்ம நிறையா அமௌண்ட் வைப்போம், லாஸ் ஆகிரும். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அடுத்த ட்ரேடுன்னு டோட்டல் கேபிட்டலையும் வாஷ் பண்ணிடுவோம். அதனால் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக இது டெஃபினட்டான ட்ரேடுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தால் இது அப்படி போச்சா கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கலான்னு இப்போ தோணும். அதனால் எப்பவும் கம்மியாக வைக்கணும். சரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வச்சுட்டேன். பார்க்கலாம். இது லாஸ் ஆச்சுன்னா பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு மூடிட்டு போயிடணும், லாஸை ஏற்றுக்கிட்டு. இதுக்கப்புறம் சேஸ் பண்ணோன்னா கேபிட்டல் வாஷ் அவுட். அதனால் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அவங்களால அந்த லாஸை தாங்குகிற அளவுக்கு நெஞ்சில் சக்தி இருக்குங்கிற அளவுக்கு எடுக்கணும். நான் 140 ரூபாங்கிறது பெருசாக தாங்குகிற அளவுக்கு சக்தி உள்ள இதுதான். அதனால தான் நான் அந்த அமௌண்ட் எடுத்தேன். ரொம்ப எடுத்தால் நெஞ்சு தாங்காது, வெடிச்சிடும். அதான் கன்ஃபார்மாக வில்லுன்னு தெரிஞ்சால் கூட மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்மியாக வைக்கணும். லாஸ் ஆச்சுனாலும் அது நம்மளை பாதிக்காத மாதிரி. Seven, 6, 5, 4, 3, 2, 1. வின். ஜஸ்ட் மிஸ். சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இருந்தாலும் வின். ஓகே, 2 ப்ராஃபிட் நீங்கள் எடுத்தாச்சு. பைனரியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நிறைய சின்ன ஸ்மால் கேண்டல்லாம் உருவாகும். நம்ம இப்போ அதிகமாக அமௌண்ட் வைக்கிறோம் அப்படின்னா வின் ஆகும். ஆனால் என்ன, இந்த லேட் என்ட்ரி கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி 1 செகண்ட் லேட்டாக விழுந்தாலும் இந்த மாதிரி கேண்டல்லாம் லாஸ் ஆகிரும். அதனால தான் எவ்வளோ தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சாலும் ரொம்ப கம்மியாக வைக்கணும். நான் 140 ரூபா வச்சது கேபிட்டலில் 1% தான். நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு எடுக்க எவ்வளோ தான் வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ஒரு மாட்டிங்கில் எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை தான். அதுவும் போச்சுன்னா கிட்டத்தட்ட $2-3 லாஸ் ஆயிரும். சரி, 3%. அதை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிக்க வேண்டியிருக்கும். செலவழித்து பொறுமையாக எடுத்துடலாம். இல்லை அவசரப்பட்டு இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னா மொத்தமும் காலியாகிடும். சரி, அடுத்த ட்ரேடு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும்.